குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கோச்சாரமும் தசாபுத்தியும் அந்த தலைப்பு தான். அப்போ கோச்சாரங்க ஒன்று வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் வேலை செய்யுது. கோச்சாரம் வேலை செய்யுது. ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரம் வேலை செய்யுது. பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கு வந்து எங்கேருந்து பலம் கிடைக்குதுன்னா கோச்சாரத்துலேருந்து தான் பலம் கிடைக்குது. அதை நிறைய பேர் வந்து என்னென்னா வளர்நிலை பத்ததின்னு சொல்லிட்டு ஒரு பத்ததி இருக்குது. வளர்நிலை பத்ததி இது வேறு ஒரு பேரில் ஒருத்தர் நடத்திட்டுருக்காப்புல. ஆனால் வளர்நிலை பத்ததிங்கிறது அதோட ஒரிஜினல் பேர். அது புராணங்களில் அது 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 வந்து என்னென்னா அது ஒரு மெத்தடுன்னா அதே சேம் மெத்தடு தான் இதுவும். பிறந்த கால ஜாதகத்துக்கு இப்போ பிறந்த கால ஜாதக குரு இருக்காருன்னா அவருக்கு எங்கேருந்து பலம் கிடைக்குதுன்னா கோச்சார குரு தான் அதோட பலம் நிர்ணயம் பண்ணுறது. அப்போ வந்து என்னென்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது வந்து என்னென்னா பிறப்பு கால ஜாதகத்தோட ராகு கேது ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. கோச்சார ராகு கேது அதோட பலங்களை முடிவு பண்ணுது. அது எப்போ ரொம்ப தெளிவாக வேலை செய்யும், ரொம்ப ஹைப்பாக வேலை செய்யும், ரொம்ப பலமாக வேலை செய்யும்னா அதோட தசாபுத்தியில் மட்டும்தான் அதிகமான வேலை செய்யும். தசாபுத்தி இல்லாத காலகட்டத்தில் லேசாக தான் வேலை செய்யும். அது நம்ம உணர மாட்டோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 8ஆம் இடத்தோட கிரகம் வந்து லிக்குது, அதோட தசாபுத்தி நடக்கலை. ஆனால் அந்த 8ஆம் கிரகத்து மேலே வந்து ஏதோ ஒரு கிரகம் பகை கிரகங்கள் ஏதோ ஒன்று ட்ராவல் ஆகுது. அப்போனா என்ன ஆகுனா உயிர் பயத்தை கொடுக்கும். அப்போ உயிரை எடுக்காது. அப்போ வந்து உயிர் எடுக்கணும்னா அதோட தசாபுத்திகள் அப்புறம் மாந்தி இவங்களாம் சம்மந்தப்படும் போது தான் அது அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு காட்டுக்கு போயிடும், ஒரு பயத்தை காட்டிக்கு போயிடும். அப்போ அந்த பயத்துலேருந்து வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்லாம் வந்து வண்டியில் போகும்போது பயந்துட்டாங்கன்னா அடுத்து வண்டியை தொட மாட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா அது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான், ஒரு பரிகாரம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வண்டியை தொடவே மாட்டாங்க. அதே வண்டியை தொட மாட்டாங்க. சில பேர் வண்டியில் போகவும் மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் சாத்தியம்தான். இதை வந்து நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறதா நிறைய பேர் வந்து சமைக்க தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சமையல் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு. இப்போ வந்து என்னென்னா நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சோறை வந்து அதாவது ஒரு அரிசியை வந்து ஒரு தண்ணியில் போட்டு உல வச்சு இப்போ வந்து சூடுபடுத்துகிறோம், அதாவது வந்து கொதிக்க வைக்கிறோம்னா வெயில் காலத்தில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் சாதம். ஆனால் குளிர் காலத்தில் ரொம்ப மெதுவாக தான் இதாகும். அப்போ வந்து என்னென்னா புறச்சூழல் வந்து அதோட அமைப்பை வந்து மாற்றுது. அந்த புறச்சூழல் தான் வந்து கோச்சாரம். அப்போ கோச்சாரை சப்போர்ட் பண்ணாமல் தசாபுத்தியில் ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்கவே கொடுக்காது. தசாபுத்தியில் ஒரு கிரகம் வந்து நல்ல பலன் கொடுக்குற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கோச்சாரத்தில் அதோட சப்போர்ட் இல்லைன்னா பலன் முழுமையாக கிடைக்காது, பாதி தான் கிடைக்கும், முழுமையாக கிடைக்காது. அப்போ யோகாதிபதின்றது என்ன, ஒரு திரிகோணத்து அதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உட்காந்துருக்காப்புல, அதுதான் யோகாதிபதி. அவருடைய தசாபுத்தி காலங்களில் வந்து அது வந்து என்னன்னா 3, 6, 8, 12 இந்த பாவங்களை போய் மறைஞ்சிட்டாலும் சரி, 8 அந்த மாதிரி இடத்துல வந்து போய் உட்காந்துட்டாலும் சரி, அதோட பலன் முழுசாக கிடைக்காது. அந்த யோகாதிபதி முழுசாக கிடைக்கவே கிடைக்காது. அப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இங்கேனாலும் சரி வெளிநாட்டிலும் சரி, 2 இடத்துலையும் வந்து என்ன ஆகுனா சம்பளம் பேலன்ஸ் வரும். எப்போவுமே வழக்கமாக அந்த மாதிரி போட மாட்டாங்கப்பா. டான்னு 10ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் போட்டுருவாங்க, 5ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் போட்டுருவாங்க. ஏதோ இந்த ஒரு 2 மாதமாக இழுபறியாக இருக்குது, அந்த 2 மாதம்தான் அந்த கோச்சாரத்தோட வேலை 8லேயோ 12லேயோ போய் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதோட மீனிங். அப்போ வந்து என்னென்னா வர வேண்டிய ஒரு பலன் வந்து லேட்டாக வரும், இல்லைன்னா அந்த நேரத்தில் வராது, சரியான நேரத்தில் அது வராது. அதுதான் அதோட மீனிங். அப்போ கோச்சார தசாபுத்தியும் வரும்போது எப்போவுமே வந்து ஒரு தசாபுத்தியை எடுத்து வச்சு பார்க்கும்போது பக்கத்தில் கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக தெரியும். இது ரொம்ப தெளிவாக தெரியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளே ஒரு எடுத்து கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு தசாபுத்தி வருதுன்னா இந்த புத்தி வரும்போது நமக்கு வந்து அந்த பக்கத்தில் அதோட கோச்சார சாட்டை வந்து அந்த டயத்தில் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். எந்த நேரத்தில் விழுவோம், எந்த நேரத்தில் எந்திரிப்போம், எந்த நேரத்தில் இது பண்ணுவோன்னு. இது வந்து ஒரு கம்ப்யூட்டரு வந்து பிரிண்ட் அடித்து சொல்லாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் 100 பக்கம் பிரிண்ட்டு, 80 பக்கம் பிரிண்ட்டு, 200 பக்கம் பிரிண்ட்டு அதை அடித்து வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது கிடையாது. ஏன்னா அது வந்து கோச்சாரத்தை கால்குலேட் பண்ண மாட்டுது, வெறும் தசாபுத்தியை மட்டும் கால்குலேட் பண்ணி அதோட பலன் சொல்லிட்டு போயிடுது.
கோச்சாரத்தை அதை மிங்கிள் பண்ண மாட்டுது. கோச்சாரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரே ராசி கட்டத்தில் ஒரு ராசி வீட்டுக்குள்ளேயே 6 கிரகம் ஒன்று சேரும். அப்போ அதோட பலனே ரொம்ப வித்தியாசமாக மாறும். ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது அதோட குணம் மாறும். இப்போ என் பக்கத்தில் என்னோடய நண்பர் இருக்காருன்னா நான் ஜாலியாக இருப்பேன். என் பக்கத்தில் வந்து எனக்கு ஆகாத ஒரு ஆள் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? ஒரு மாதிரியாக சைக்கோ மாதிரி தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இது கோச்சாரத்தில் வந்து என்னென்னா, ஒரு கிரகம்னு எடுத்துகிட்டேன்னா நல்ல கிரகங்கள் உண்டு, பகை கிரகங்களும் உண்டு, கெட்ட கிரகங்களும் உண்டு. கிடையவே கிடையாது. கெட்ட கிரகம்னு எந்த கிரகமும் கிடையவே கிடையாது. தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கிரகம் இல்லைன்னா பகை கிரகம் அப்படி தான் சொல்லணும். ஒரு பகை கிரகம் வந்து வரும்போது வந்து என்னென்னா, அதோட சண்டைகள் தான் அதிகமாக ஒழிய கெட்டது வந்து அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். இவங்க 2 பேர் சண்டை போடுறதுனால மற்றவங்க பாதிப்படைவாங்க. அதுதான் ஜாதகர். அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போடுற நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல வந்து என்ன மாறுதுன்னா, இவங்களுக்கு பாதிப்பாக மாறுது. இதுதான் வந்து கோச்சார தசாபுத்திங்கிற தலைப்பு கீழே வந்து சொல்லக்கூடிய ஒரு பதிவு. இந்த பதிவு மறுபடி கேளுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். மற்றொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.